சீமானவர்கள் இவர் நம்பர் 1 முதல்வர்லாம் கிடையாது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பதிவு பண்ணியிருக்காரு. அரணையூர்ல அரசு பள்ளிக்கூடம்னு ஒன்று இல்லைன்னா சீமான் ஆடு மாடு மேய்த்து கொண்டு அங்கேயே இருந்திருப்பார். சீமான் அவர்கள் அரசு பள்ளிக்கூடங்களில் கற்றுக்கொண்ட கல்வியை திராவிட இயக்கம் தந்ததுதான். பாஜகவினுடைய ஏஜென்ட் RSS அடியாளன்னு ரங்கராஜ் பாண்டே சர்டிஃபிகேட் தர்றாரு. அங்கே உனக்கு கோபம் இல்லையே. சீமான் அப்படி மூஞ்சியில சாணி அப்பினது மாதிரி உட்கார்ந்துருக்காப்ல. எடப்பாடி எங்களுக்கு வேணாம், சீமான் எங்களுக்கு வேணாம், பாஜக எங்களுக்கு வேணாம், திமுக தான் எங்களுக்கு வேணும்னு மக்கள் வாக்களித்திருக்கிறார். எல்லாருமே தமிழ்நாட்டினுடைய உரிமைகளுக்காக உச்சநீதிமன்றத்தின் கதவுகளை தட்டியிருப்பாங்க. ஒரு பாலியல் வழக்கில் என்ன கைது செய்யக்கூடாது என்பதற்காக உச்சநீதிமன்றத்தில் போய் வழக்கு போட்ட இவ்வளவு பெரிய கேவலம் வேற யாருக்குமே கிடையாது. சாதிவாரி கணக்கெடுப்பின் மூலமாக இடஒதுக்கீட்டை உறுதி செய்வது, ஆனால் அதிகாரமே மாநில அரசுக்கு இல்லை. சும்மா கணக்கெடுப்புனா டைம் பாஸுக்கு கணக்கெடுப்பாங்களா? 2011 எடுக்கப்பட்ட சாதிவாரி கணக்கெடுப்பை மறைச்சு வச்சிருக்கான். வெளியிட மறுக்கக்கூடிய மத்திய அரசாங்கத்தை பார்த்து கேட்க வேண்டிய கேள்வியை போய் நீ மாநில அரசு கேட்டுக்கிட்டு இருக்க. தமிழ்நாடு முதலமைச்சர் சிறைக்கு அனுப்பணும்னு அதிமுக ஆசைப்படலாம். கொடநாடு வழக்கில் எடப்பாடி பழனிசாமி ஜெயிலுக்கு போக பயப்படுறதுனால தானே பாஜக கூட்டணியிலே இவங்க இருக்காங்க. அரசு பள்ளி ஆசிரியர்களுடைய சம்பளம் நூற்பாலையில் வேலை செய்யக்கூடிய தொழிலாளியினுடைய சம்பளத்தை விடவும் குறைவாக இருந்தது. ஊதிய உயர்வு வேண்டும் என்று போராடிய போது அன்றைக்கு இருந்த அதிமுக அரசு சிறையில் பிடிச்சு போட்டுச்சு. 1 லட்சம் 1.5 லட்சம் வரைக்கும் இன்னைக்கு ஆசிரியர்கள் சம்பளம் வாங்குறாங்கன்னா திமுக அரசு தான் காரணம். நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் திரு ராஜகம்பீரன் அவர்கள். வணக்கம். வணக்கம். சீமான் அவர்கள் பொதுக்கூட்டத்தில் சில விஷயங்களை பேசியிருக்கிறார். பேசும் பொருளாக மாறி இருக்கு அப்படின்னு தான் பார்க்க முடியுது. தமிழக முதல்வர் முதன்மையான முதல்வர் அப்படின்னு சொல்லி விளம்பரப்படுத்தி கொள்றதுல தான் முதல்வராக இருக்காரு. நம்பர் 1னா இப்படி ஒரு முதல்வர் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்றதுல வேணா எந்த ஒரு தகுதியும் இல்லாததுக்கு வேணா நம்பர் 1ன்னு சொல்லிக்கலாமே தவிர இவர் நம்பர் 1 முதல்வர்லாம் கிடையாது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பதிவு பண்ணியிருக்காரு. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? ஒரு முதல்வர் எப்படியெல்லாம் இருக்கக்கூடாது என்பதற்கான உதாரணங்கள்ல பாஜகவை சார்ந்த எத்தனையோ முதலமைச்சர்கள் இருக்கிறார். யோகி ஆதித்யநாத்னு ஒருத்தர் உத்தரப்பிரதேசத்தில் இருக்கிறார். ஹோலி பண்டிகை கொண்டாடுகிற அந்த கொண்டாட்டத்துக்கு நடுவே 15 நாட்கள் நாங்கள் ஹோலி பண்டிகையை கொண்டாடுகிறோம் சொன்னதற்காக இஸ்லாமியர்கள் வசிக்கிற பகுதிகளில் பூராமே தார்பாயை போட்டு பள்ளிவாசலை மூடுகிறார்கள். நீங்கள் பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் காலகட்டங்களில் தலைவர்கள் சிலையை கண்களில் காணக்கூடாது, ஓட்டு போட போகிறவங்க பார்க்கக்கூடாதுன்னு எலெக்ஷன் கமிஷன்லேருந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு பழைய இந்த சாக்கு மாதிரி ஒன்று வச்சு கட்டி விட்ருவாங்க. சிமெண்ட் சாக்கு மாதிரி ஒன்று வச்சு கட்டி விட்ருவாங்க எல்லாத்தையுமே. ஒரு வழிபாட்டு ஆலயத்துக்கு ஹோலி பண்டிகை கொண்டாடுவதற்கும் இஸ்லாமியர்கள் ரமலான் நோன்பு இருப்பதற்கோ அவர்கள் தொழுகை செய்வதற்கோ ஏதாவது ஒரு சம்பந்தம் இருக்கிறதா? ரெண்டு வேறு பூரா ஆட்களை பூரா திரட்டி கொண்டு போய் ஹோலி பண்டிகை கொண்டாடுகிறவனை பூராமே பள்ளிவாசலுக்கு முன்னாடி கொண்டு போய் நிறுத்தி மத கலவரத்தை தூண்டக்கூடிய ஒரு விஷயத்தை ஒரு முதலமைச்சர் செய்கிறார். இதையெல்லாம் கண்டிப்பதற்கு சீமானுக்கு ஒரு அறிவு நாணயம் இருக்கிறதா? சீமானுக்கு ஏதாவது ஒரு நேர்மை இருக்கிறதா? அடிப்படை அறம் இருக்கிறதா? அறிவாது இருக்கிறதா? ஒரு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சரை பார்த்து நீங்கள் எந்த அடிப்படை யோசிச்சு பாருங்க. காலை உணவு திட்டம்ங்கிறது குழந்தைகளுக்காக, குழந்தைகள் ஓட்டு போட போகிறானா? மகளிர் உரிமை தொகையாவது வாக்கு வங்கி வரும்னு கூட ஒன்று சொல்லலாம். குழந்தைகளுக்கு காலை உணவு திட்டம் போடுறதுனால என்ன நடக்க போகுது? ஒரு மனிதாயமான திட்டம் தேர்தல் அறிக்கையிலே அது கிடையாது. இப்போ தாய் தந்தை 2 பேரையுமே இழந்த குழந்தைகள் இருக்காங்கல்ல, அந்த குழந்தைகளுக்கு மாதம் 2000 ரூபாய் கொடுக்கணும்ட்டு அரசு உத்தரவு போடுது. அது மட்டும் இல்லை, IAS படிக்கிறவங்க படிப்புக்கான அந்த உதவித்தொகை மாதம் 7000 ரூபா அரசாங்கம் கொடுக்குது. 7000 ரூபாய. ஆனால் ஜல்ஜீவன் அமைப்பினர் இந்த மாதிரியான ஒரு முதலமைச்சரை பார்த்ததே இல்லை. எப்போவுமே வாக்குறுதிகள் மட்டும் தான் கொடுக்குறாரு. வாக்குறுதிகளை கொடுத்துட்டு அதை நிறைவேற்ற தவறக்கூடிய ஒரு முதல்வர் இப்போதான் தமிழகத்தில் முதல் முறை. அதாவது ஆசிரியர் போராட்டங்களுக்கு கடந்த காலங்களிலே எம்ஜிஆர் ஆட்சி காலத்தில் ஆசிரியர்களுக்கு மிக குறைந்த சம்பளம். நான் எங்கள் ஊரெலாம் பார்த்தீங்கன்னா ஸ்பின்னிங் மில்லுன்னு சொல்லுவாங்க. நூற்பாலையிலே தொழிலாளர்களாக வேலை செய்யக்கூடியவர்கள் சம்பளத்தை விடவும் குறைந்த சம்பளம், லேபர் சம்பளத்தை விடவும் குறைந்த சம்பளமாக ஆசிரியர்கள் சம்பளம் ரொம்ப குறைவாக இருந்துச்சு. அரசு பள்ளி ஆசிரியர்களுடைய சம்பளம் நூற்பாலையில் வேலை செய்யக்கூடிய தொழிலாளியினுடைய சம்பளத்தை விடவும் குறைவாக இருந்தது. அன்றைக்கு எங்களுக்கு ஊதிய உயர்வு வேண்டும் என்று போராடிய போது அன்றைக்கு இருந்த அதிமுக அரசு சிறையில் பிடிச்சு போட்டுச்சு. எம்ஜிஆரை செல்லமாக வாத்தியார் என்று அழைக்கக்கூடிய ஒரு வழக்கம் உண்டு. அன்றைக்கு பத்திரிகைகள்லாம் வந்துச்சு, வாத்தியார் ஆட்சியில் வாத்தியார்கள்லாம் சிறையில் என்று அவங்க அந்த காலகட்டங்களில் கோஷம் எழுப்பப்பட்டது. மத்திய அரசு ஊழியர்களுக்கு இணையான சம்பளம் இன்றைக்கி 50,000 ஸ்டார்ட் பண்ணி 40,000 ஸ்டார்ட் பண்ணி 1 லட்சம் 1.5 லட்சம் வரைக்கும் இன்றைக்கி ஆசிரியர்கள் சம்பளம் வாங்குறாங்கன்னா
திமுக அரசு தான் காரணம். பழைய ஓய்வூதிய திட்டம் வேணும் அப்படின்னு அவங்க சொல்றதுனா இது உலக வங்கியினுடைய கடன் சம்பந்தப்பட்டது. ஆனா வாக்குறுதி கொடுத்துருக்காங்கன்றத வாக்குறுதி கொடுத்துருக்காங்க. அரசுக்கு போதிய நிதி ஆதாரம் இல்லாத தடுமாற்றம் இருக்கிறது. அதில் சில கோரிக்கைகளை வந்து நிறைவேற்ற முடியாமல் போகுது. நம்ம அதை வந்து முட்டு கொடுக்கவோ நியாயப்படுத்தவோ நம்ம சொல்லலை. பழைய ஓய்வூதிய திட்டம் கண்டிப்பாக வேண்டும் என்பதுதான் என்னுடைய கருத்து. அதை நடைமுறைப்படுத்துவதற்கு அவங்களுக்கு நிறைய சிக்கல் இருக்குது. கல்விக்காக ஒதுக்க வேண்டிய தொகையை வந்து இவங்க 2152 கோடி வந்து தரணும் அப்படிங்கிறப்ப தர்மேந்திர பிரதான் வந்து அரசியல் சாசனத்துக்கு எதிராக அந்த தொகையை உங்களை நான் விடுவிக்க மாட்டேன்னு சொல்கிறாரா இல்லையா? அது யாருடைய பணம்? நம்ம பணம் கட்டுறோம். ஒவ்வொரு நம்ம இட்லி சாப்பிட்டாலும் காஃபி சாப்பிட்டாலும் சாக்லேட் வாங்கினாலும் எல்லாத்துலேயுமே வரி இருக்குல்ல. நம்ம ஜிஎஸ்டி கட்டுறோமா இல்லையா மத்திய அரசாங்கத்துக்கு? நீங்கள் ஒரு சினிமா தேட்டருக்கு போனீங்கன்னா ஸ்டேட் ஜிஎஸ்டி இருக்கிற மாதிரி சென்ட்ரல் ஜிஎஸ்டி ஒன்று இருக்குல்ல. அப்போ நம்ம எல்லாவற்றிற்கும் மத்திய அரசாங்கத்திற்கு நம்ம வரி கட்டுறோம். ஆனால் நமக்கு திரும்ப தர வேண்டிய நிதி அவங்க தர மறுக்கிறாங்க. ஏறத்தாழ வந்து ஒரு 5000 கோடி வரைக்குமே கல்விக்கான நிதியை ஆதாரத்தை தரணும். தந்துட்டா ஆசிரியர்களுக்கான அந்த திட்டங்களில் எதெல்லாம் நிறைவேற்ற முடியாத கோரிக்கைகளாக இருக்கிறதோ அதையெல்லாம் நிச்சயமாக நிறைவேற்றும். இப்போ நீங்கள் ஜல்ஜீவன் அமைப்பினருடைய போராட்டத்துக்கு ஒரு விளக்கத்தை கொடுத்தீங்க. ஆனால் இப்போ செந்தில் பாலாஜி அவர்களுடைய வழக்கை பார்த்தீங்கன்னா அவர் அவ்வளோ ஊழல்கள்லாம் செஞ்சிருக்கிறாரு. இதில் வந்து அரசுக்கும் பங்கு இருக்குது, முதலமைச்சரும் இதுக்கு பொறுப்பேற்கணும். அவருடைய ஆட்சி கீழே இருக்கக்கூடிய ஒரு அமைச்சர் இந்த மாதிரி ஊழலில் ஈடுபட்டிருக்காருன்னா அதுக்கு முதலமைச்சரும் பங்கெடுக்கணும். அதிமுகவினர்லாம் என்ன சொல்றாங்கன்னா, அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் எப்படி மதுபானத்தினுடைய ஊழலுக்கு சிறைக்கு போனாரோ அதே மாதிரி தமிழக முதல்வரும் ஜெயிலுக்கு போவாரு அப்படின்னு குறிப்பிடுறாங்க. குடியிருக்கக்கூடிய வீட்டில் போய் புல்டோசர் வச்சு சந்தேகத்தின் பேரில் இடிக்கக்கூடிய புல்டோசர் அரசாங்கம். புல்டோசரை எங்கே பயன்படுத்த வேண்டும் என்று இவர் தெரிந்திருக்கிற ஒரே ஒரு முதலமைச்சராக வந்து உத்தரப்பிரதேச முதலமைச்சர் இருக்கிறாருன்னு மோடி தேர்தல் பிரச்சாரத்திலே பேசினாரு. அது போன்ற ஒரு அநீதியை வந்து இந்த அரசு செய்து கொண்டிருக்கிறதா? செந்தில் பாலாஜி வழக்கு என்பது இன்னும் நிரூபிக்கப்படாத வழக்கு. அமலாக்கத்துறை வந்து அதாவது வழக்கமாக போலீஸ் வந்து நம்ம மேலே ஒரு வழக்கு போடுறாங்க அப்படின்னா, இந்த குற்றம் செய்ததாக நம்ம மேலே எஃப்ஐஆர் போடுறாங்கன்னா அதை வந்து நீதிமன்றத்தில் அவங்க நிரூபிக்கணும். ஒரு திருடினார், இந்த மாதிரி தகராறு பண்ணார், கொலை பண்ணார் அப்படிங்கிறக்கான எவிடன்ஸ் வந்து நீதிமன்றத்தில் அவங்க பொறுப்பேற்கணும். அமலாக்கத்துறைக்கு அந்த பொறுப்பு கிடையாது. ஒருத்தர் மேலே வழக்கு போட்டால் அது நிரூபிக்க வேண்டிய அவசியமே அவன் கிடையாது. 0.5% மட்டும்தான் இது வரைக்கும் அமலாக்கத்துறை நிரூபிச்சிருக்கிறாங்க. ஏறத்தாழ வந்து 99.5% வந்து தோல்வி அடைந்திருக்கக்கூடிய ஒரு துறையாக அது இருக்குது. எதிர்க்கட்சிக்காரர்கள் வீடுகளில் மட்டுமே பாய்கிற வேட்டை நாய்களாக வருமான வரித்துறையையும் அமலாக்கத்துறையும் மாற்றியது தான் ஒன்றிய அரசாங்கத்துடைய சாதனை. அதனால் ஆசைப்படுறாங்க தமிழ்நாடு முதலமைச்சர் சிறைக்கு அனுப்பணும்னு அதிமுக ஆசைப்படலாம். கொடநாடு வழக்கில் வந்து எடப்பாடி பழனிசாமி ஜெயிலுக்கு போக பயப்படுறதுனால தானே பாஜக கூட்டணியிலே இவங்க இருக்காங்க. இந்த ஆட்சி களைய போகுது, அவ்வளோ ஊழல்கள் இருக்குது, அத்தனை வழக்குகள் இருக்குது. அண்ணா பல்கலைக்கழகம் வழக்காக இருக்கட்டும், இப்போ செந்தில் பாலாஜி அவர்கள் வழக்காக இருக்கட்டும், இல்லைனா போதைப் பொருள்கள் இருக்கட்டும், இந்த மாதிரியான பல வழக்குகள் இருக்கும் பொழுது இந்த ஆட்சியே களைய போகுது. இந்த 8 மாத காலத்தில் ஆட்சி களையறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குன்ற கருத்துக்கள். அது உண்மைதான். ஏன்னா ஆட்சியை முடிய போதில்ல 5 ஆண்டு கால ஆட்சி. 5 ஆண்டு காலம் முடியும் போது ஆட்டோமேட்டிக்காக கலைச்சிருவாங்க. அது கரெக்டாக தான் சொல்கிறாங்க. இல்லை எலெக்ஷன் வரதுக்குள்ளே கலைஞ்சிரும்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் சொல்லலாம், யார் வேணுமானாலும் சொல்லலாம். மக்கள் தீர்ப்பளிச்சிருக்காங்கல்ல. சீமான் மாதிரி தெருவில் நின்று கத்திக்கிட்டா இருக்கிறாங்க திமுகவில். திமுகவுக்கு மக்கள் கோடிக்கணக்கான வாக்காளர்கள் வாக்களித்து எடப்பாடி எங்களுக்கு வேணாம், சீமான் எங்களுக்கு வேணாம், பாஜக எங்களுக்கு வேணாம், திமுக தான் எங்களுக்கு வேணும்னு மக்கள் வாக்களித்திருக்கிறார். இப்போ சாதிவாரி கணக்கெடுப்பு வந்து எடுக்க முடியாது, ஏன்னா அது வந்து மத்திய அரசுக்கு தான் அதுக்கான அதிகாரங்கள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய மாநில அரசு தான் மாநில தன்னாட்சியை பற்றி பேசுது. ஏன் இவங்க ஒரு ஓட்டுக்கு காசு கொடுக்குறவங்களுக்கு இந்த தொகுதியில் எத்தனை சாதிகள் இருக்குது, எந்தெந்த சாதிகள் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க, எத்தனை தொகைன்றது இவங்களுக்கு தெரியாதா? இந்த மாதிரியான கேள்விகளையும் சீமான் அவர்கள் வந்து எழுப்பியிருக்காங்க. அது எடக்கு மடக்கா பேசுறது, ஏடா உடமா பேசுறது, வம்புழுக்கிறது மாதிரி பேசுறது, தகராறு பண்ணுறது மாதிரி பேசுறது, பிரச்சனைக்குரிய விஷயங்களை மொட்டைத்தலைக்கு முழங்காலுக்கு முடிச்சு போடுறது, இதெல்லாம் வந்து சீமானுக்கு வந்து என்னென்னா அந்த சரக்கு அடிச்சுட்டு தகராறு பண்ணுறவங்க என்னென்னலாம் பேசுவாங்களோ அதெல்லாம் பொதுக்கூட்டத்தில் சீமான் பேசுகிறார். எல்லாருமே தமிழ்நாட்டினுடைய உரிமைகளுக்காக உச்சநீதிமன்றத்தின் கதவுகளை தட்டியிருப்பாங்க. ஒரு பாலியல் வழக்கில் என்னை கைது செய்யக்கூடாது என்பதற்காக உச்சநீதிமன்றத்தில் போய் வழக்கு போட்ட வந்து ஒரு பெருமை வந்து வேறு யாருக்குமே கிடையாது. இவ்வளோ பெரிய கேவலம் வேறு யாருக்குமே கிடையாது. கேட்டால் நான் 6-7 முறை வந்து கருக்கலைப்பு செய்ததில் நான் ஒரு பெரிய சாதனையாளன்னு சொல்ல வெக்கமா இல்லையா சீமானுக்கு? சீமான் எப்படி பெண்களிடத்தில் போய் நாளைக்கு ஓட்டு கேட்க முடியும்? சீமானுக்கு எந்த அருகதையும் கிடையாது. சாதிவாரி கணக்கெடுப்பை மாநில அரசு வந்து ஒரு புள்ளி விவரங்களின் அடிப்படையில் எடுத்தாலும் அவர்கள் எதையாவது அதன் மூலமாக எதையாவது ஒன்றை நிறைவேற்ற முடியுமா? இப்போ நம்ம வந்து நீட் தேர்வு வேணாம் அப்படின்னு நம்ம தீர்மானம் ஏற்றோம் சட்டப்பேரவையில். ஆளுநர் மாளிகையில் கொண்டு போய் கொடுக்குறோம். குடியரசுத் தலைவருக்கு அது போகணும். நீட்டிலிருந்து விதிவிலக்கு பெறணும். அந்த அதிகாரம் மாநில முதலமைச்சருக்கே இருந்தால் தீர்மானம் போட்டதோடு அவர் விட்டுருவார்ல? நீட் தேர்வை விலக்கு செஞ்சிருவார்ல அவருக்கு அதிகாரம் இல்லாதனால தானே ஆளுநர் மாளிகைக்கு அது போகுது. சட்டப்பூர்வமாக அது நிறைவேற்ற முடியாதனால தானே அது போகுது.
அப்போ அதிகாரத்தை பூரா ஒன்றிய அரசாங்கம் குவித்து வைத்து கொண்டு மாநில அரசாங்கத்தை வந்து அதிகாரமற்ற ஒரு அமைப்பாக வைத்திருக்கிறாங்க. ஏற்கனவே வந்து கடந்த ஆட்சியில் அதிமுகவுடைய ஆட்சியில் எடப்பாடி பழனிசாமி வந்து வன்னியர்களுக்கு இடஒதுக்கீட்டு தந்தார். நீதிமன்றம் என்ன செஞ்சிச்சு? தள்ளுபடி பண்ணிருச்சுல, செல்லாதுன்னு. அப்போ அது மாதிரி இப்போ என்ன செய்யணும் சார், நீங்கள் கல்யாண வீடுகள்லாம் நீங்கள் போனீங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா, கடைசி பந்தியில் வந்து சில பேருக்கு சாப்பாடு பத்தாமல் போயிடும். இலையை போட்டு வச்சுட்டு சாப்பாடு வருதுன்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஒன்று உழை வச்சு ஆக்கிட்டு இருப்பாங்க, இல்லைன்னா ஆர்டர் பண்ணியிருப்பாங்க ஐயா அது வர வைக்கிறது. அதை சமாளிக்கிறக்கா என்ன பண்ணுவாங்கன்னா இலையை மட்டும் போட்டு வச்சுருப்பாங்க. இப்போ வந்து தமிழ்நாடு அரசு ஒருவேளை வந்து சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கிறதுங்கிறது என்னென்னா, சோறு வராதப்போ வெறுமனே இலையை போட்டு வச்சுருக்கிற மாதிரி. எதுக்கு இலை போடுறோம்? சாப்பிட்றதுக்கு தானே இலை போடுறோம். அப்போ அதுக்கு வந்து அந்த தீர்மானத்தை நிறைவேற்றுவதற்கான அதிகாரமே இல்லையே. எதுக்கு கணக்கெடுக்கணும்? இப்போ நம்ம இப்போ பஸ்ஸில் ஏறுறோம், இத்தனை டிக்கெட் இருக்குது. இப்போ டிடிஆர் வர்றாரு, ரயிலில் போகிறோம். டிடிஆர் வந்து என்ன செய்கிறாரு, இது S2ல் எத்தனை பேர் இருக்கா, யார் இருக்கா, உன் பேர் என்ன, ஐடி கார்டு இருக்கா கேட்குறாருல. அப்போ இந்த பெட்டியில் எத்தனை பேர் இருக்காங்கன்னு எது கேட்குறாரு? பயணச்சீட்டு எடுத்தவன் தான் ஏறி இருக்கிறானாங்கிறது தானே கேட்குறாரு. அடையாளம் அதுதானே அடையாளம், நோக்கம் இருக்கணும்ல. சும்மா போய் டிடிஆருக்கு போகலாம், நான் போய் ஏறி நீ எந்த ஊருக்கு போகிற நம்ம கேட்டான்னு வச்சுக்கோங்க, நீ எதுக்கு அதை கேட்குறேன்னு கேட்பானா இல்லையா? இப்போ அதிகாரம் வேணுமா வேணாமா? டிடிஆர் போய் ஒரு ஆளை போய் நீ எந்த ஊருக்கு போகிற, நீ உன் பேர் என்ன, எதுக்கு நீ இந்த சீட்டில் உட்காந்துருக்கான்னு கேட்குறதும் சம்மந்தமே இல்லாத ஒரு ஆள் போய் கேட்குறதுக்கு வித்தியாசம் இருக்கா இல்லையா? மாநில அரசுக்கு அதிகாரம் இல்லைங்கிறேன் நானே. மாநில அரசுனால சாதிவாரி கணக்கெடுப்பின் மூலமாக இடஒதுக்கீட்டை உறுதி செய்வது அல்லது வந்து மக்களுக்கு செய்ய வேண்டிய விஷயங்களை செய்வதற்கான அதிகாரமே மாநில அரசுக்கு இல்லை. சும்மா கணக்கெடுப்புனா டைம் பாஸுக்கு கணக்கெடுப்பாங்களா? நீதிமன்றம், உச்ச நீதிமன்றம் சொல்லுது உங்களுக்கு எந்த அதிகாரம் இல்லடா அதில் அப்படின்னு சொல்லுது. அதுக்கான வலியுறுத்தல் வந்து மாநில அரசு செய்ய மாட்டேங்குது அப்படின்றது தானே குற்றச்சாட்டு. மாநில அரசு என்ன செய்யணும்? மத்திய அரசு வலியுறுத்தலும் சாதிவாரி கணக்கெடுப்பு சொன்னா கேட்டுக்குவாங்களாமா? ஒன்றிய அரசாங்கத்திட்ட கோரிக்கை வச்சா உடனே கேட்டுக்குவாங்களா? அப்போ ஸ்டாலின் அவர்களுக்கு எந்த விதமான அதிகாரமும் இல்லை. அவர் எந்த விதமான அதிகாரம் இல்லைன்னு சொல்லவே இல்லை, தப்பா பேசக்கூடாது. அதிகாரம் குறைந்தபட்ச அதிகாரம் கொடுத்துருக்காங்க ஸ்டாலினுக்குன்னு இல்லை, மாநில முதலமைச்சர் அனைவர்களுக்குமே குறைந்த அதிகாரம் கொண்டவர்களாக. மாநில சுயாட்சிங்கிறது என்ன? எங்க மாநிலத்திற்கு சம அந்தஸ்து கொடுக்கணும். அதாவது கலைஞர் அவர்கள் முதலமைச்சர் ஆனதற்கு பின்பு தான் தேசிய கொடியை வந்து மாநில முதலமைச்சர்களும் ஏற்றலாம், அதற்கான சிறப்பு உரிமையை அவர் தான் பெற்றார். அதுக்கு முன்னாடி தேசிய கொடியேற்றுற உரிமை கூட கிடையாது. அப்போ அந்த குறைந்தபட்ச அதிகாரத்தை வைத்து இவர் வந்து வலியுறுத்த தவறிட்டாருன்றதானே சார்? வலியுறுத்துறாரு, செவிட்டுக்காது கேட்கலன்னு தான் சொல்லிட்டு இருக்கான். வலியுறுத்தலைன்னு எப்படி சொல்ல முடியும்? அவர் என்ன சாதிவாரி கணக்கெடுப்புக்கு எதிராக இருக்கிறாரா? யாரை பார்த்து எதை கேட்கணும்னு ஒரு விவசாயம் இருக்கா இல்லையா? நீங்கள் அதிகாரம் மிக்கவர்கள்ட்ட போய் சொல்ல வேண்டியது, இப்போ கலெக்டர்கிட்ட சொல்ல வேண்டியதை போய் கலெக்டர் ஆஃபீஸ் வாசலில் இருக்கிற ஆள்கிட்ட போய் நம்ம இன்னொரு கோரிக்கை கொடுக்குற ஆள்கிட்ட போய் சொன்னால் எடுபடுமா? அது பசுமாட்டில் மடுவில் தான் பால் கறக்க முடியும், நீ காளமாட்டு கும்பலை கறக்க முடியுமா? யாருக்கு அதிகாரம் இருக்கிறது, யார் இதை செயல்படுத்த முடியுமோ அவர்களை நோக்கி தானே அதை பேச முடியும். இப்போ நான் ஒரு உதாரணம் சொல்கிறேன். நான் ஒரு அடிப்படையில் ஒரு சுற்றுச்சூழல் ஆர்வலர். பல சின்ன சின்ன தெருமுனை கடைகளில், சாதாரண கடைகள்லாம் அந்த பிளாஸ்டிக் தாள் இருக்குல்ல, பாலித்தீன் தாள், அதில் சாப்பாடு போட்டுக்கிட்டு இட்லிலாம் சுட சுட ஊற்றி சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்போ எனக்கு தெரியும் அந்த பாலித்தீன் கவரில் வந்து சூடான உணவு சாப்பிட்டா கேன்சர் ப்ரொடியூஸ் ஆகும், அது உடல் நலத்துக்கு தீங்கானது அப்படின்னு நான் வந்து ஆர்கானிக் சம்பந்தமான விஷயங்களை நம்மாழ்வாரிடமிருந்து நான் பயிற்சி பெற்றவனுங்கிற முறையில் எனக்கு தெரியாது. நான் போய் சொன்னால் ஒத்துக்குறோண்ணா? நான் போய் ஒரு கடையாக போய் ஐயா இதை செய்யக்கூடாது சொன்னால் ஒத்துக்குறோண்ணா? அது யார்? பாலித்தீன் கவரை கைப்பற்றுறதுக்கான அதிகாரம் யாருக்கு இருக்கு? அரசு ஊழியருக்கு தான் இருக்குது. இதையெல்லாம் வந்து உணவகங்களில் இதை பயன்படுத்தணும், இதை பயன்படுத்தக்கூடாது என்று சொல்லக்கூடிய அதிகாரம் வேணும்ல. அதிகாரம் மட்டும் போய் சொல்ல முடியுமா? அதை போலீஸ்காரன் வண்டி எடுங்கிறான், பப்ளிக் போய் சொல்ல முடியுமா? வண்டி எடுப்பானா? ஓ வேலையை நீ பாரு சொல்கிறான்ல. இப்போ அதிகாரமற்ற ஒரு இடத்துல போய் யாரை நோக்கி கோரிக்கை வைக்க வேண்டுமோ அவர்களை காப்பாற்றுகிற முயற்சி இது. ஒன்றிய அரசாங்கம் செய்யக்கூடிய இந்த தவறை அவங்க 2011 எடுக்கப்பட்ட சாதிவாரி கணக்கெடுப்பு வெளியிடவே இல்லை. 11 ஆண்டு காலம் மூடி இருக்கிறாரு. மன்மோகன் சிங் காலத்தில் கடைசியாக எடுக்கப்பட்டது அது சாதிவாரி கணக்கெடுப்பு. இன்றைக்கு வரைக்கும் வெளியிடலை. ஏன் வெளியிடலைன்னா எல்லா உயர்ந்த அதிகாரங்களிலேயுமே ஆதிக்க சாதிக்காரர்கள், உயர் சாதிக்காரர்கள், பிராமணர்கள் போன்றவர்கள் தான் அந்த இடத்தை நிரப்பி வைத்திருக்கிறார்கள். பிற்படுத்தப்பட்டவனுக்கு அந்த வேலை வாய்ப்பு கிடைக்கல, அதிகாரத்தில் பங்கு இல்லை, ஒடுக்கப்பட்டவனுக்கு இல்லை, பெண்களுக்கு இல்லை, சிறுபான்மை மக்களுக்கு இல்லை, பட்டியல் இனத்தவர்களுக்கு இல்லைங்கிற விவரம் உலகத்துக்கு தெரிஞ்சுட்டா இவெல்லாம் கிளம்பிடுவேன், பிரச்சனை ஆயிரும். அதனால் மக்கள் எழுச்சி பெறக்கூடாது என்பதற்காகத்தான் சாதிவாரி கணக்கெடுப்பை வந்து 2011 எடுக்கப்பட்ட சாதிவாரி கணக்கெடுப்பை மறைச்சி வச்சுருக்கான், வெளியிட மறுக்கிறான்.
வெளியிட மறுக்கக்கூடிய மத்திய அரசாங்கத்தை பார்த்து கேட்க வேண்டிய கேள்வியை போய் நீ மாநில அரசு கேட்டுக்கிட்டு இருக்க. சார், அதே மாதிரி திமுக அரசு மேல இன்னொரு குற்றச்சாட்டும் வைக்கிறாரு. இப்ப திமுகவுக்கு எதிரான கருத்துக்களை பகிர்றாங்கன்னா அவங்க உடனே வந்து பாஜகவோட இரண்டாம் டீம், அது பாஜக, அவங்க பாஜகவுடைய சிந்தனையாளர், சங்கி, இந்த மாதிரியான ஒரு லேபிளை குத்திடுறாங்க. இந்த மாதிரியான ஒரு முத்திரையை குத்தி வர்றது தான் வந்து திமுக அரசினுடைய நோக்கமா இருக்கு. அதே மாதிரி எந்த பிரச்சனையை பத்தி கேட்டாலும் பெரியார் தான் மருந்து மாதிரி எப்ப பார்த்தாலும் பெரியாரை வந்து முன்னிறுத்திக்கிட்டு இருக்காங்க. பெரியார் அவர்கள் உண்மையாவே சமூக நீதியை வந்து கொண்டு வந்திருந்தாரா, நான் ஏன் உச்சத்தில் நின்று கத்திக்கிட்டு இருக்க போறேன், இப்படி பல விஷயங்களையும் அவர் முன் வச்சு அரணையூரிலே வந்து ஆடு மாடு மேய்த்து கொண்டிருந்த சீமானுக்கு நாகரிகமாக வந்து ஒரு சமூகத்தில் உரையாடக்கூடுவதற்கான வாய்ப்பை தந்தது, மேடையை கற்றுக் கொடுத்தது, தமிழை கற்றுக் கொடுத்தது திராவிட இயக்கம். அரணையூரில் வந்து அரசு பள்ளிக்கூடம்னு ஒன்று இல்லைன்னா சீமான் வந்து ஆடு மாடு மேய்த்து கொண்டு அங்கேயே இருந்திருப்பார். அதனால் நாகரிகத்தை கற்றுக் கொடுத்ததுலேருந்து கல்வி எல்லா விதமான வாய்ப்பையும் தந்தது திராவிட இயக்கம். ஏன்னா அவர் காமராஜர் காலத்தில் பிறக்கலை, அவர் வந்து கலைஞர் முதலமைச்சராக இருந்தபோது தான் அவருக்கு ஸ்கூல் படிச்சிருக்கிறார். அந்த அடிப்படையில் நான் சொல்கிறேன், சீமான் அவர்கள் கற்றுக்கொண்ட கல்வியை, அரசு பள்ளிக்கூடங்களில் கற்றுக்கொண்ட கல்வியை திராவிட இயக்கம் தந்தது தான். சரி, சீமான் யாருக்கு வேலை செய்கிறாருங்கிறத நம்ம சொல்லலை. சமீபத்தில் நடந்த ஒரு விழாவில் ரங்கராஜ் பாண்டே சொல்கிறாரு, எச் ராஜா எதையெல்லாம் கடந்த காலங்களில் பேசினாரோ அப்போலாம் அது எடுபடலை, அதை தான் சீமான் பேசுகிறாரு. தேன்கூட்டில் கையை வச்சிருக்கிறாரு. பெரியாரை பற்றி பேசினால் அதிர்வலைகள் உண்டாகும் என்று தெரிந்தே சீமான் எங்களுக்காக அடிமையாக வந்து வேலை செய்கிறாருங்கிறத ரொம்ப நாசுக்காக வந்து எச் ராஜாவுடைய இடத்துல சீமான் வந்து சேர்ந்துட்டாருன்னு ரங்கராஜ் பாண்டே சொல்லுகிற போது சீமான் வந்து அப்படியே சாணியை மூஞ்சியில் வந்து சாணி அப்பினது மாதிரி உட்கார்ந்துருக்காப்புல. அப்போ நீ பாஜகவினுடைய ஏஜென்ட், ஆர்எஸ்எஸ்னுடைய அடியாளன்னு ரங்கராஜ் பாண்டே சர்டிஃபிகேட் தர்றாரே, அங்கே உனக்கு கோபம் இல்லையே. அப்போ நீ யாரோட ஆளுங்கிறத ஓ ஆளே சொல்லிட்டான். அதனால தனியாக வந்து திமுக சார்பாளர்கள் சொல்ல வேண்டும் என்கிற அவசியம் இல்லை. இப்போ மத்திய அரசினுடைய தத்துவங்களை வந்து தமிழகத்தில் வந்து பேச விட்டுட்டு அதை வைத்து அரசியல் செய்யக்கூடியது தான் திமுக அரசு. அவங்க செய்யக்கூடிய தவறுகளை சுட்டி காமிச்சிட்டே மட்டுமே இருந்துட்டு இவங்களுடைய தவறுகளை மறைக்கிறதுக்காகவே வந்து எதுக்கு எடுத்தாலும் மத்திய அரசுன்னு சொல்லி அவங்களை முன்னிறுத்துறாங்க. இந்திய திணிக்கிறது யாரு? மும்மொழி திட்டத்தை கொண்டு வர்றது யாரு? மாநில அரசா மத்திய அரசா? அதை எதிர்க்கிறது யாரு? மாநில அரசு எதுக்குதான், யாரு எதிர்க்கிறா? மும்மொழி கொள்கை என்று தமிழர்களுக்கு ஆபத்தான ஒரு விஷயத்தை வந்து இவன் வந்து மத்திய அரசாங்கம் திணிக்கிறான். மும்மொழி கொள்கை கூடாது என்று தமிழ்நாடு முழுக்க அதை வந்து போராட்ட களமாக மாற்றி மக்களிடத்தில் வந்து கருத்து கேட்கக்கூடிய வேலையை வந்து சீமான் செஞ்சுட்டு இருக்கிறாரா? இந்திய எதிர்ப்புக்கான போரில் வந்து சீமான் இருக்கிறாரா? விஜய் இருக்கிறாரா? கள அரசியல் யாராவது இருக்கிறாங்களா? ஒன்றிய அரசாங்கத்தை எதிர்த்து எந்த குரலுமே எழுப்பக்கூடாது என்பதற்காகத்தான் கடைசி வரைக்கும் போராட்டம் நடந்த அரிட்டாப்பட்டி பக்கமே விஜய் போகல. இப்ப எதுக்கு ஒய் பிரிவு பாதுகாப்பு கொடுக்குறாங்கன்னா இஸ்லாமியர்களால் அவருக்கு ஆபத்து இருக்கு, விஜய்க்கு ஆபத்து இருக்கு, அதனாலதான் ஒய் பிரிவு கொடுக்குறோம்னு சொல்லி சொல்றாங்களா இல்லையா? அது பொய்ன்னு சொல்லி மறுக்கிறாங்கல்ல சார், ஆதாரமற்றது. நான் என்ன கேட்கிறேன்னா, ஏற்கனவே பாக்ஸர்கள் என்று சொல்லக்கூடிய 10க்கும் மேற்பட்ட குண்டர்களோடு இருக்கக்கூடிய விஜய்க்கு எதற்காக ஒய் பிரிவு பாதுகாப்பு? யாரிடமிருந்து யாரை பாதுகாக்க? உன்னோட ரசிகர்களுக்கு நீ அச்சப்படுகிறாயா? எதற்காக ஒய் பிரிவு பாதுகாப்பு? அப்ப மத்திய அரசாங்கம் வந்து உங்களுக்கு ஒய் பிரிவு பாதுகாப்பை நீங்கள் கேட்காமலே கொடுக்கிறதா, கேட்டு கொடுக்கிறதா? கேட்காமலே தான் கொடுக்குறாங்க. கேட்காமலே கொடுக்கிறது என்று சொன்னால் நீங்க யாருடைய கண்காணிப்பு வளையத்துக்குள் இருக்கிறீர்கள், யாருடைய ஆளாக இருக்கிறீர்கள், அதை நீ மறுக்க வேண்டாமா? நீங்க விஜய்க்கு எதுக்குங்க பாதுகாப்பு? அவருக்கு தேவை, அவருக்கான த்ரெட்டனிங் இருக்கு. அவருக்கு ஒரு த்ரெட்டனிங் கிடையாதுங்க. செயல்படுகிறவனுக்கு தாங்க, சைக்கிள் மிதிக்கிறவனுக்கு தாங்க எதிர்காத்து வரும். எந்த வேலையும் செய்யாத ஆளுக்கு எப்படி வரும் நீ சொல்லுங்க? விஜய் வந்து தமிழ்நாட்டு அரசியல்ல, கள அரசியல்ல முதல்வர் ஆக போறாருன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அவருக்கு என்ன த்ரெட்டனிங்? எந்த கல்லூரிக்கு ஆக போறாரு? தமிழ்நாட்டு அரசியல்ல நீ கவுன்சிலரே ஆக முடியாதுங்கிற நானே. விஜய்னால கவுன்சிலர் ஆக முடியாது இப்படித்தான் சொல்லிட்டு தெரிஞ்சாரு உலகநாயகன் கமலஹாசன். வானதி சீனிவாசன் 1500 ஓட்டுல தோத்து போல அவரு. ஒரு சட்டமன்ற உறுப்பினராக கூட ஆக முடியலையே பத்மஸ்ரீ கமலஹாசன். இந்தியாவே வியந்த ஒரு பெரிய நட்சத்திரம், குழந்தை நட்சத்திரமாக தொடங்கி 50 ஆண்டு காலத்திற்கு மேலாக தமிழ் சினிமாவில் இயங்கி கொண்டிருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய நடிகன் கமலஹாசன். கமலஹாசனால ஒரு சட்டமன்ற உறுப்பினர் கூட ஆக முடியலையே. அதனால சும்மா வந்து இந்த சவுடால் அடிக்கிறதுலாம் பண்ணலாம். களத்தில் போய் மக்களுக்காக வேலை செய்யாதவனை ஒருபோதும் மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார். ஓகே, சீமான் அவர்கள் வந்து பொதுக்கூட்டத்தில் வந்து சில கருத்துக்கள் வச்சாரு. இந்த கருத்துக்களுக்கான விளக்கங்களை எங்ககிட்ட கொடுத்ததற்கு ரொம்ப நன்றி.